ஸோ கைஸ், இப்போது நம்ம இருக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் தோசை மேன். நான் வந்து யூஎஸ் போகிறேன்னு சொன்னதுமே வந்து நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன பிளேஸ் வந்து நியூயார்க் தோசை மேன். காசு வாங்கணும், நிறைய சொல்லுக்கு இதெல்லாம் எல்லாமே இந்த கண்ட்ரோல்ல இருக்கு. ஒருத்தர் வந்தா பசி வந்தா நாங்கள் காசு வேண்டி நாளுக்கு போன் பண்றோம், இவருக்கு சாப்பாடு கொடுக்கலாமா முடியாது, நானே செய்யற வழியா அதுல தீர்மானிச்சு உடனே அவருக்கு கொடுத்துடுவேன். என்ன டிசிஷன் எடுக்க நான் லவ் பண்ணி செய்யற மாதிரி வேற ஆக்கள்கிட்ட காசு வாங்க செய்ய முடியாது. சந்தோஷம். உலகத்துல இருக்கிற எல்லாரும் தான் தோசை சொல்றாங்க, ஆனா உங்க தோசைக்கு பின்னால எல்லாரும் நிக்கிறாங்க. அப்படி அந்த தோசையில இன்பதான் இருக்கு, அன்பு கலந்து இருக்கு. எங்களோட வீட்டுக்கு வந்த தமிழ் வீட்டுக்கு வந்த எப்படி சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி அன்போட பரிமாறி அந்த கண் முன்னால செய்து கொடுப்போம். இப்போ நீங்க வந்து அவங்களோட முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து. நிச்சயமாக அந்த பெரிய நியூயார்க் சிட்டில ஒரு தமிழர் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட அதே எனர்ஜியோட அத்தனை பேரையும் வரிசையில் நிற்க வைக்கிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். நன்றி. உலகெங்கும் வாழும் மக்களால் தோசை மனிதர் என்று பிரபலமாக பேசப்படும் கந்தசாமி திருக்குமார் அவர்கள் இந்த வருடத்திற்கான மரபு உணவின் பிதாமகன் என்கிற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். கௌரவ ஆனந்த சங்கரி அவர்களினாலே. அகெயின் ரேகாஸ் பாட்காஸ்ட்ல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒருத்தரை தான் நம்ம இப்ப மீட் பண்ண போறோம். அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. தோசை மேன் நியூயார்க். எஸ், நான் அங்க போனேங்க, பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அவர் இல்ல, அவரை தான் இப்ப நீங்க கெஸ்டா மீட் பண்ண போறீங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தது ரொம்ப 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 சந்தோஷம். நிஜமா ஃபர்ஸ்ட் நாங்க வந்தோம் உங்களோட தோசையை நாங்க மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குங்க எனக்கு. ரொம்ப சாரி. அடுத்த வாட்டி நீங்க மெசேஜ் பண்ணிட்டு வாங்க. அப்ப நிச்சயமா இந்த டைமிங் வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும். முன்னாடி எல்லாம் 5 o'clock வரைக்கும் இருப்போம். இப்போ only 11 to 3 தான். 2 o'clockக்கே லைனை மூடிடுவோம். லைனை மூடிட்டு லைன்ல உள்ள ஆளுக்கு தான் சாப்பாடு. ஓ, ஓகே. முன்னாடி க்ளோஸ்ன்னு போட்டுருவீங்க. ஆமா, ஒரு 1:32 லைன் பெருசா இருந்தா 1:32க்கே லைன் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கு ஆமா சில பேர் நிப்பாங்க என்ன இருந்தாலும் கொடுங்கன்னு சாப்பாடு. ஆமா, அப்படியும் ஸ்டோரி. மெயின்லி ஃப்ரைடே சாட்டர்டே வந்தா லாங் வீக்கெண்டா எப்போ 12:30க்கே லைன் க்ளோஸ் ஆயிடும். 2.5 hours கிட்ட வெயிட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த தோசை மேன் முன்னாடி எப்படி எங்க இதை ஆரம்பிச்சீங்க அத சொல்லுங்க பாப்போம். உங்களோட குட்டி வயசுல இருந்து எனக்கு சொல்லுங்க, சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லுங்க. என்னோட பேர் வந்து கந்தசுவாமி திருக்குமார். நான் வந்து இலங்கையில பிறந்தேன் சின்ன வயசுல இருந்து. சோ அங்க இருந்த அப்புறம் ஸ்கூல் எல்லாம் அங்க முடிச்சுட்டு. இலங்கையில எங்க பிறந்தீங்க? ஜாஃப்னா. யாழ்ப்பாணம். ஓகே. அப்படி அங்க இருந்துட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல நிறைய ஸ்போர்ட்ஸ்கள் எல்லாம் செய்வோம். கொஞ்சம் அங்க உங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்க அந்த தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு தானே தமிழ். அதால இடப்பெயர்வு ஏற்பட்டது. அப்ப இடப்பெயர்வால நான் கொழும்பு யாழ்ப்பாணம் மாறி. அப்பா வந்து கொழும்புல வேலு, சிட்டி வந்து கொழும்பு தான் இலங்கையின் தலைநகரத்துல. அப்ப மாறி மாறி ஜாஃப்னா கொழும்பு கொஞ்ச நாள் லைஃப் அப்படி சின்ன வயசுல போச்சு. நாங்க வந்து ஃபேமிலியில 5 brothers.
ம். ஒரு சிஸ்டர், 3 people, 3 பிரதர் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஓகே. இந்த ஸ்போர்ட்ஸ் தான் நிறைய பண்ணுவோம் நாங்க. அப்படி லைஃப் போயிட்டு இருக்கேக்குள்ள பிறகு லவ் பண்ணி தான் அம்மாண்ட ரிலேட்டிவ் லவ் மேரேஜ். ஓகே. வெட்டிங் முடிஞ்சு அப்புறம் லாட்ரி கிரீன் கார்டு விசால இங்க யூஎஸ் வந்தோம். ஃபர்ஸ்ட் டே, தேர்ட் டே நான் வந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி. அது எனக்கு முன் அனுபவம் இல்லை, பட் இங்க வந்து ஏதாவது செய்து ஃபேமிலி ரன் பண்ணணும்ன்றதுக்காக அந்த வேலையை தொடங்கினேன். அப்போ 2-3 இட்டாலியன் பாஸ், ஸ்ரீலங்கன் பாஸ் வேலை செய்து கொஞ்சம் பழகிட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, வீடு ஃபிக்ஸிங் அந்த வேலையில் செய்து கொண்டிருக்கு. அப்புறம் ஒரு அயன் ஃபேக்டரியில ஒரு வேலை செய்தோம். யூஎஸ் கம்பெனி, அது அமெரிக்கன் கம்பெனி, வெஸ்பரியால வந்து அவங்க கோல்ட், சில்வர், அயன், நல்ல கஷ்டமான வேலை, பட் இஸ் குட். காலையில 6 மணிக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தா அவருக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றது, பார்ட் டைம் ஹெல்ப் மாதிரி. அப்படி இந்த மாதிரி லைஃப் போயிட்டு இருக்கேக்குள்ள ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட், லைக் நோபடி இஸ் டூயிங் இட். பண்ணாதது பண்ணணும். ஸோ அந்த டைம்ல தான் கொஞ்சம் வீகன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீகனா இருந்தாங்க. ஸோ ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும், ஆனா யாரும் பண்ணாதது பண்ணணும்னு. அப்படி இருக்கவெல்லாம் ஐடியா வந்து இப்படி ஃபுட் கார்ட் மாதிரி பண்ணலாம், சின்னதா பட் பாப்புலரா பண்ணணும், வடிவா பண்ணணும் சொல்லித்தான் தொடங்கினது. அப்ப தொடங்க எதிர்பார்க்கல இந்த அளவு பப்ளிசிட்டி எல்லாம் வரும்னு நினைக்கல. பட் வடிவ நல்ல சாப்பாடு செய்து இப்ப சாப்பாட்டு. பட் நீங்க வந்து ஆரம்பிச்சீங்க, இதெல்லாம் முன்னாடியே கத்துக்கிட்டீங்களா நீங்க? சாப்பாடு கஷ்டமாச்சே. தோசைமா பெரிய கஷ்டம் இல்ல, என்ன எங்களை அம்மம்மா வீட்லயே செய்வாங்க தானே வீட்டுல. அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க கிச்சன்ல போயிட்டு சாப்பிடுவோம், அவங்க சுட தருவாங்க. அப்ப அதுல இருந்தே அந்த ஊர் தோசைன்னா நாங்க பெருசா சாம்பார் செய்ய மாட்டோம் இலங்கையில. வீட்டுல தோசை சாம்பல் தானே எங்களோட சாப்பாடு, சட்னி. அம்மியில தான் நாங்க சட்னி அரைப்போம். நீங்க பிளண்ட் இதுகள்ல தானே அரைப்பீங்க, நாங்க அம்மியில அரைப்போம் சாம்பல். இப்ப இல்ல, இங்க நான் ஸ்டோன் தோசை எல்லாமே ஓல்ட் ஸ்கூல்ல தான் நான் பண்றேன். அப்ப அதாலதான் என்னோட தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நாங்க அமெரிக்கன் பிளெண்டர் பாவிக்கிறது இல்ல, இந்தியன் ஸ்டோன் கிரைண்டர், பழைய பழங்கால ஸ்டைல். அப்ப அதுலயே நேச்சுரலா புளிக்கும். சோ அதனால கொஞ்சம் சாமியாத நாங்க வந்து எல்லாமே ஆம்பளை பசங்க, தங்கச்சி கடைசி. அப்ப சின்ன வயசுல இருந்தே வீட்டுல சமையல் எல்லாம் நாங்க பாத்துக்கோம், ஹெல்ப் பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து சமைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லீவ் வேண்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க எங்களோட. அப்ப எல்லாருக்கும் நாங்க சமைச்சு எப்படி இருக்குன்னு எங்களோட அப்பா ஒண்ணு எல்லாம் சமைப்பாரு. எல்லாருமே ஃபுடீஸ் நாங்க. எல்டர் பிரதர் பிரான்ஸ்ல இருக்காரு, இப்ப ஒரு பிரதர் யூஎஸ்ல இருக்காரு, ஒருத்தர் லண்டன்ல இருக்காரு. சோ எங்க அப்படித்தான் லைஃப். அப்ப ஆரம்பிக்கக்குள்ள என்ன இங்க அமெரிக்கால கஷ்டம் தான் லைசன்ஸ் எடுக்கிறது. அப்ப லைசன்ஸ் போய் அப்ளிகேஷன் எல்லாம் போட அவங்க 3.5 years வெயிட்டிங் லிஸ்ட். அப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துதான். அப்ப அந்த டைம் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கேஸ் ஸ்டேஷன். அப்புறம் ஒவ்வொரு என்ன எப்படி வீட்டு வாடகை கட்டணும் எல்லாம் கட்டணும் தானே. சின்ன ஒரே ஒரு பொண்ணு தான், அவங்க வேற ஹை ஸ்கூல் அப்புறம் படிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து எந்த இயர்ல நீங்க ஆரம்பிச்சீங்க? 2001 டிசம்பர்ல ஆபீஷியலி. ஓகே, 2001 டிசம்பர். ஓ மை காட். 2002ல தான் அந்த ஆபீஷியலா இந்த வின்டர் ஆச்சு இல்ல, நாங்க ஆரம்பிச்ச வின்டர். ஓகே, 2001 டிசம்பர்ல வின்டர் ஸ்டார்ட் ஆச்சு. 2-3 மாசம் பெருசா வேலை இல்ல. அப்புறம் திருப்பி 2002 ஏப்ரல்ல இருந்தா பாப்புலர் ஆயிடும். அப்படி எவ்ரிடே போற மாதிரி 5 days a week 6 days a week போற மாதிரி போயிட்டு. ஆனா அங்க போன உடனே எல்லாம் வெள்ளக்காரங்க தான் நிறைய அந்த சிட்டில NYU ஆரம்பிச்சோம். காலேஜ் தானே, அப்ப யூனிவர்சிட்டின்னா அது ஃபர்ஸ்ட் லொகேஷன் வந்து ஒரிஜினலி ஐ எய்ம் ஃபார் இங்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பக்கத்துல. ஓகே, அது செப்டம்பர் 11 ஆச்சதுல எல்லாம் ப்ராப்ளம் ஆச்சு.
ஓ, ஓகே. அப்ப அதனால இந்த செகண்ட் சாய்ஸ் வந்து இங்க வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க் NYU ஓகே. ஸ்கூல் ஆ. முன்னாடி. ம், என்னோட ம், ஃப்ரெண்ட்ஸும் அங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ம். வில்லேஜ் தானே. இப்ப நியூயார்க் என்ன கன்செப்ட்னா, நியூயார்க் சிட்டில வந்து இது வந்து வேர்ல்ட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். யா. எல்லா ஊர் மக்களும் வாழ்றாங்க. ம். என்னத்துக்காக இந்த சிட்டில ஆரம்பிச்சதுன்னா, இந்த எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே தே வாண்ட் அ குட் ஃபுட். தே டோன்ட் கேர் Yeah. அபௌட் மணி. கரெக்ட். காசு பத்தி அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. போயிட்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிட்டா அந்த மனசுலயும் வயிற்றுலயும் நிறைஞ்சிருக்கணும். மறக்கக்கூடாது அந்த சாப்பாட்டு இந்த டேஸ்டை மறக்க கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த அப்ப அதோட நேச்சரோட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி. இப்ப ரெஸ்டாரண்ட் எல்லாம் மூடி இருக்கும். மூடின ஆபீஸ்ல இருந்துட்டு திருப்பியும் வந்து மூடின இடத்துல இருந்து சாப்பிட்டா அந்த சாப்பாட்டோட அருமை பெருசா தெரியாது. ஓகே. அதுக்குதான் ஓப்பனா இப்ப நீங்க சமைக்கிறத நீங்க பார்த்தா அது சாப்பிடுற ஒரு வேற ருசி. ஓ, ஓகே. புரியுதா உங்களுக்கு? அதுதான் நாங்க புரியுது. சின்ன வயசுல இருந்து இப்ப நாங்க வேற இடங்கள்லயும் போய் சாப்பிடுவோம் கடையில எல்லாம் எல்லா பிரதர்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனா எங்களோட அம்மாண்ட குசினில போய் சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் வராது. ஓகே. அது வந்து எங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு ஐயோ ஆமாங்க நீங்க உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஆசையா இருக்கு. அப்படியே ஆமா. கலர்ஃபுல்லா நிறைய அப்படி என்னென்னமோலாம். ஆமா எங்களை அன்பா தருவாங்க, அன்பு கலந்து தருவாங்க. ம், ம், அப்ப அந்த இது வந்து உங்களுக்கு சாகும் வரைக்கும் மறக்க மாட்டீங்களா அந்த ருசியை? ம். செய்ய வேணும் என்று தான் இப்படி அவுட் சைட்ல கார்ட் போட வேணும்னு சொல்லி அப்ப அந்த லைசன்ஸுக்கு வெயிட் பண்ணி 2001லயே அவங்க கிராண்ட் பண்ணிட்டாங்க லைசன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 2001ல கொஞ்ச நாள் வேலை செய்துட்டு ஒரு 1-2 வீக் தான் ஒர்க் பண்ணணும். அப்புறம் விண்டர் ஆச்சு, 2002 ஆச்சு. 2002ல ஏப்ரல் அப்படி பண்ணிட்டு இருக்க ஜூன்ல வந்து ஃபர்ஸ்டா நியூயார்க் டெய்லி நியூஸ் என்ற நியூஸ் பேப்பர், அமெரிக்கால ஃபேமஸ் நியூஸ் பேப்பர் வந்து ஆர்டிக்கல் எழுதி ஜோகிஸ் எல்லாம் நிறைய ஜோகிஸ் எல்லாம் வந்து ஹேங் அவுட் பண்ணுவாங்க எங்க காட்டுல. அவங்களுக்கு இந்தியாவுக்கு போய் அவங்க தே நோ அபவுட் இந்தியன் ஃபுட். ஓகே. இங்க கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு அந்த டைம்ல. நியூயார்க்ல கொஞ்சம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, சவுத் இந்தியன் ஃபுட் ஆல்சோ இருந்துச்சு. பட் அவுட் சைட்ல யாருமே இல்ல. சோ இதுதான் வீகன் தோசை காட் இன் தி வேர்ல்ட். இந்தியால கூட தோசை காட் இந்தியால மெட்ராஸ்ல இருக்கு, சென்னை இங்க பாம்பேல இருக்கு, டெல்லியில இருக்கு. பட் வீகன் இல்ல. இதுதான் வீகன். எல்லாமே பியோர் வீகன். நான் அப்படி டார்கெட் பண்ணினேன்னு சொன்னா இப்ப இங்க வந்து உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களும் வாழ்ற சிட்டி இது. சில பேர் வந்து ஃபுட்டுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க, கோஷர் ஃபுட் அப்புறம் ஹலால் ஃபுட் அப்படின்னு. வீகன்னா எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய இடம். அதுல நாங்க அனிமல் ப்ராடக்ட் ஒன்றும் கலக்குறீல. வெஜிடேரியன். அப்புறம் நிறைய பிராமன்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்க, வெஜிடேரியன். குஜராத்திஸ் இங்க நிறைய இருக்காங்க நியூயார்க்ல. பட் வெள்ளக்காரங்க கூட நிறைய ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அவங்க இருக்காங்க. அந்த குரூப் இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து எப்படி இதே மாதிரி டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை ஆரம்பிச்சீங்களா? ஆமா, சேம். ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இந்த இது இருக்கு. சேம் கான்செப்ட், வீகன் தான். ஃபர்ஸ்ட் டேல இருந்து சமோசா தோசை கூட இருந்ததா? ஆமா, சமோசா தோசை இல்ல, அதெல்லாம் ஓவர் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம். அது என்னங்க பாண்டிச்சேரி தோசை? பாண்டிச்சேரி தான் நான் ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ணதுன்னா, இப்ப வெள்ளக்காரங்களுக்கு இப்ப மசால் தோசைன்னா நார்மலா ரெஸ்டாரண்ட் போனா கிடைக்கும். எங்க உலகத்துல எங்க போனாலும் மசால் தோசை கிடைக்கும். பட் பாண்டிச்சேரின்றது வந்து வீகன் ஆக்களுக்கு வந்து கொஞ்சம் விட்டமின் அதுகள் எல்லாம் தேவையில்லை. தனியே உருளைக்கிழங்கு வச்சு தோசை பண்ணா சப்பன்னு இருக்கும்ல, நமக்கும் தேவையா இருந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் நாட் வீகனிசம் தட் டைம். சோ நிறைய உடம்புக்கு என்னென்ன தேவையோ அதை எப்படி ஆட் பண்ணலாம் தோசையில. இப்ப பீஸால எல்லாம் நிறைய ஆட் பண்றாங்க தானே. வித்தியாசமா பண்ணணும் இல்ல, எல்லாரும் பண்ற மாதிரி தோசை மைசூர் மசாலா பண்ணினா சரி வரும். அதுக்காகத்தான் இன்வென்ட் பண்ண பாண்டிச்சேரி என்று பேர் கொடுத்தது. என்னத்துக்குன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்தாங்க நிறைய பேரு, பிரெஞ்சு மிக்ஸ் எல்லாம். சோ அந்த வெஜிடபிள் எல்லாம் நாங்க கட் பண்ற பிரெஞ்சு ஸ்டைல். அப்ப தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி என்றது வந்து ஹாஃப் பிரெஞ்சு ஹாஃப் தமிழ் தானே. ஒரு வித்தியாசமான பேர் எல்லாட்ட வாயிலையும் பூர்ற மாதிரி இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கணும் என்ற மாதிரி தான் அந்த பாண்டிச்சேரி
மசாலா. ஓகே. பிகாஸ் நிறைய வீடியோஸ்ல பார்த்தா நிறைய பேர் பாண்டிச்சேரி தோசை இப்ப எல்லா இடம் இப்ப இந்தியால கூட பண்றாங்க. என்னோட இத மாதிரி நிறைய பேர் எல்லா ஊர்லயும் பண்ணா. பட் ஒரிஜினல் நீங்க எங்க காட்டுல கிடைக்கிற மாதிரி கிடைக்காது எங்கேயும். ஒரு சீக்ரெட், அம்மம்மாவோட சீக்ரெட், அந்த சாமந்தி பொடி எல்லாம் பண்ணி போடுவோம் அதுல. நாங்க யூஸ் பண்ற வெஜிஸ் எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்காது. சம்மர் டைம்ல எல்லாம் நாங்க க்ரோ பண்ணுவோம் வெஜிஸ் எல்லாம். நீங்களேவா? கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ பண்ணி வீகன் ஆக்களோட ஷேர் பண்ணுவோம். ஓகே. பட் நிறைய ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணுவோம் காட்டுல. 67% ஸ்டாஃப் வந்து ஆர்கானிக். ஹெல்த்தியா எப்படி இப்ப நீங்க உங்களுக்கு நாங்க சாப்பாடு தரக்குள்ள நீங்க ஹெல்த்தியா இருந்தா தான் நீண்ட காலம் உங்களுக்கு சாப்பாடு தந்து நாங்களும் வாழலாம் நீங்களும் வாழலாம். காசுக்காக பண்ணினா கொஞ்ச நாள்லயே அவுட்டா போயிடுவோம். இப்ப 23 வருஷமா பண்றோம்னா. அப்ப அப்படி பண்ணிட்டு இருக்கக்குள்ள 2003ல வந்து நியூயார்க்ல, அப்ப அந்த டைம்ல யூடியூப் இந்த இதுகள் எல்லாம் இருக்கு இல்ல, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அவ்வளவு ஃபேமஸ். மேகசின்ஸ் தான் ஃபேமஸ். அப்ப நியூயார்க் மேகசின் என்ற மேகசின் வந்து இன்டர்நேஷனலி எல்லாரும் பாக்குற ஒரு மேகசின். தனி இப்ப வெள்ளக்காரன் இல்ல, எல்லா மக்களும் பாக்குற மேகசின். அவங்க வந்து செலக்ட் பண்ணி சர்டன் ஃபுட்டை செலக்ட் பண்ணி பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட், பெஸ்ட் ஃபுட்னு சொல்லி செலக்ட் பண்ணி போடுவாங்க ஒரு இது. அத பார்த்தா ஊர்ல எந்தெந்த ஊர்ல நியூயார்க் மேகசின் விற்கிறாங்களோ அந்தந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. சோ அப்படி ஒரு இதுல அந்த ரிப்போர்ட்டர் வந்து நம்மகிட்ட சாப்பிட்டு பேட்டி உங்களை மாதிரி பேட்டி எடுத்து போட்டாங்க. அப்ப அவங்க அதை பார்த்துட்டு அப்புறம் அவங்க 2003ல அவங்க காம்படிஷன்ல வந்து கலந்து கொள்ள சொன்னாங்க. 2003. சோ அப்ப அதுல அவங்க பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொல்லி ஒரு பெரிய அவார்டு ஒன்று தந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க நிறைய வேர்ல்ட் ஃபேமஸ். இதான் அந்த அவார்டு. அதுக்கு பிறகுதான் நான் இன்டர்நேஷனலி ஃபேமஸ் ஆயினது அந்த மேகசின் நாடு எல்லாம். அப்ப அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து அந்த மேகசினையே கொண்டாந்து காமிச்சாங்க. ஃபேன் கிளப் அப்பதான் ஃபர்ஸ்ட் 2-3 பேர் ஃபேன் ஆகி they were bringing the magazine and showing me, wow, you are in New York Doses, New York Magazine number 1 food. அப்ப அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப அதுக்கு இந்த பேர் விடக்கூடாது, அப்ப இந்த பேரை நாங்க காப்பாத்தணும், அப்ப இதை நாங்க தொடர்ந்து கடைப்பிடிக்கணும் என்று சொல்லி இப்ப எங்களோட அப்பா நடு எங்களுக்கு சொல்லி வளர்ப்பாங்க. செய்வன திருந்த செய்யு, செய்தா உண்ட வடிவ செய்யலாட்டி செய்யாது. அப்ப அதால அந்த பழக்கத்தை கைவிடாம அப்படி தொடர்ந்து வடிவா செய்யணும், மக்களுக்கு நல்ல இதை ரீச் ஆகுதுன்னு நல்ல செய்து கொண்டிருக்க. படிப்படியா ஒவ்வொரு இந்தியன் நியூஸ் பேப்பர், எல்லா நியூஸ் பேப்பரும் அடிக்கடி வந்து பேட்டி எடுப்பாங்க. காலேஜ் தானே, அப்ப காலேஜ் டவுன்ல இருந்து காலேஜ் ஆக்கள் எல்லாம் வந்து ஸ்டோரி பண்ணுவாங்க. அப்படி வளர்ந்துட்டு வரைக்கும் அப்புறம் 2005ல லோயர்ஸ் NYU லோ ஸ்கூல் முன்னாடிதான் என்னோட கார்டு. லோ கம்யூனிட்டி வந்து என்ன நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்ட்ரீட் காம்படிஷனுக்கு. நியூயார்க்ல 10,000 ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு மத்தியில 10,000 ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு நானும் ஒரு ஆள் நாமினி. அந்த போட்டி வந்து அதுல செலக்ட் ஆகி கடைசியா ஒரு 110 ஸ்ட்ரீட் பீப்புள் கார்டு எல்லாமே ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்ல முன்னாடி வச்சு விற்பாங்க தானே, ஓபன் ரெஸ்டாரண்ட் இருக்கு தானே இங்க நியூயார்க்ல, அவங்களும் வந்திருந்தாங்க. சோ they were like 110 people செலக்ட் பண்ணி ஃபைனலுக்கு they were a big competition 2005ல. அதுல வந்து நான் 2வது செலக்ட் ஆயினேன். என்ன வந்த ஜட்ஜுக்கு வீகன் பெருசா தெரியாது. அந்த 5 ஜட்ஜ்ல ஒரு ஜட்ஜுக்கு மட்டும்தான் வீகனிசத்தை பற்றி தெரியும், இந்தியன் ஃபுட்டை பற்றி நாலேஜ் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாம் அரப் ஃபுட், இந்த மெடிட்டரேனியன், அமெரிக்கன், இட்டாலியன் ஃபுட், ஜெர்மன் அப்படி சாப்பாடு தான் அவங்களுக்கு தெரியும். இந்த சாப்பாடு பெருசா தெரியாது. 2வது வந்தது பெரிய விஷயம். 10,000 பேர். ஆமா. சோ அது கொஞ்சம் பூஸ்ட் ஆகி நிறைய பிசினஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் தேடி வந்தாங்க. அப்ப 2006ல சேம் ஸ்டோரி அகெயின். அவங்க வந்து கேட்டாங்க, திருப்பி நீ வர்றியா போட்டிக்கு? நான் நோ ப்ராப்ளம், ரெடி. திருப்பியும் 2வது பிரைஸ் தான், செகண்ட் பிரைஸ். 2007ல தான் நான் வின் பண்ணினேன், அந்த கப்பை வின் பண்ண நம்பர் 1.
ஓகே குட். அட் லாஸ்ட். அது Very வின் good. பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இங்க ஃபுட் நெட்வொர்க் அண்ட் அமெரிக்கால இருக்கு பெரிய சேனல் உண்டு. ம். ரேச்சல் ரேன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே. அவங்க வந்து பேட்டி எல்லாம் எடுத்து அவங்க நம்பர் 1 ஷெஃப்னு போட்டாங்க. ஓகே. அவங்க எப்ப நியூயார்க் வந்தாலும் வந்து என்ன பேட்டி எடுத்து போடுவாங்க. ஓ ஓகே. கொஞ்சம் பூஸ்ட் ஆகி அதுல இருந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து எனக்கு ஓட் பண்ணி இருந்தாங்க அந்த இதுல போட்டியில. அதெல்லாம் Okay. சேர்த்தா நான் 2007ல வெல்லக்கூடியதா இருந்துச்சு. ஓ ஓ ஓகே ஃபைன். 2007ல அதுக்கு அப்புறம் தான் நிறைய நியூஸ் பேப்பர் நிறைய அப்புறம் மீடியா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே தொடர்ந்து ஒரு எவ்ரி மந்த் எப்படியும் ஒரு நியூஸ் போக்கஸ்ல வந்துன்னே இருந்துச்சு. அப்படியா? ஓகே. ஸோ அப்போ ஃபேன் கிளப் வந்து இந்த டைம்ல மீன் டைம் க்ரோ ஆகி ரீச் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஈவன் அவுட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டூ. ஸோ நிறைய கண்ட்ரீஸ்ல ஆல்மோஸ்ட் 42 கண்ட்ரீஸ்ல இருக்காங்க என்னோட ஃபேன் கிளப் ஆளுங்க. இது மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஆட்ஸ் இருக்கு எங்க இன்வைட் தோசாஸ். ஓகே. நிறைய பேர் வேயா பண்ணுவாங்க. அப்ப எல்லா ஏர்போர்ட்கள்ல அப்புறம் ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு என்வாய்ல, எப்ப ஃபிளை பண்ணினாலும் எல்லா ஏர்லைன்ஸ்லயும் சொல்லுவாரு இப்படி நியூயார்க் போனா கண்டிப்பா என்வாய் தோசால போய் சாப்பிடுங்க. ஏர் ஹோஸ்டர்ஸ் கூட அவங்க வருவாங்க நிறைய. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான் முதல்ல என்ன அவங்களோட பிஹைண்ட் த சீட் மேகசின்ல எங்க நியூயார்க்ல எங்க போனா 10 ரூபாய்க்குள்ள சாப்பிடலாம் நல்ல சாப்பாடு இங்கிலீஷ் ஃபுல்லா எழுதி இருக்காங்க. இது தமிழ் சேனல் என்னோடைய நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். அவங்க இங்கிலீஷ்ல ஃபுல்லா எழுதி இருப்பாங்க நியூயார்க் அந்த $10 சொல்லி ஒரு 3-4 வரி எழுதிட்டு எங்களோட படத்தை போட்டு என்வாய் தோசாஸ். அதால அதுல அந்த ஃபிளை பண்ற மேகசின் ஆள் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. அது அப்படி வளர்ந்துட்டு போய்க்கதான் நிறைய டூர் கைட் புக்ஸ் இருக்கு எல்லா கண்ட்ரிலயும். You go to the New York, where to go eat, where to visit the place. நாங்க இப்போ ஆல்மோஸ்ட் pretty much 57 கண்ட்ரீஸ்க்கு மேல லிஸ்ட் ஆயிருக்கும். வாவ், கங்க்ராட்ஸ், செம்மங்க. தோசா மேன் போட்டாலே உங்களுக்கு வந்துருதே. ஆமா, நாங்க அப்படிதான் யுஎஸ் வந்துட்டோம், தோசா மேன் போட்டோனே வந்துருச்சு. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்துருச்சு இங்க. இப்ப மேயர் ப்ளூம்பர்க் இருக்கக்குள்ள அவர் கூட மென்ஷன் பண்ணியிருந்தார் 2-3 நியூஸ் பேப்பர்ல, தோசா மேன் ஸ்டில் ஸ்டே இன் நியூயார்க். என்ன எல்லாரும் கூப்பிடுவாங்க வேற இடத்துல வாரு ஆரம்பி அப்படின்னு. அப்படியா? நிறைய பேர் ஆஃபர் எல்லாம் கொடுப்பாங்க. பட் நாங்க என்னன்னா எது பண்ணாலும் சரியா பண்ணணும், ஜஸ்ட் சிம்பிள். எனக்கு ஒரே பொண்ணுதான், காலேஜ் முடிச்சிட்டு she was doing economics double major Columbia University. இப்ப அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃபினான்ஷியல். சரி, இப்ப நீங்க சட்னி அதெல்லாம் கூட எங்க கத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் கூட உங்க அம்மா மாத்தானா? இல்ல கொஞ்சம் நான் இப்ப பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் வீகனா எப்படி பண்ணலாம், இப்ப நெய் இல்லாம பண்ணணும். சோ அதுக்கு நான் கண்டுபிடிச்ச விஷயம் வந்து ஒலிவ் ஆயில். சோ ஆமா, அதுலதான் நல்ல டேஸ்டா வருது தோசை. நான் எல்லா எண்ணெயும் யூஸ் பண்ணி இப்ப எங்களோட அங்கிள் எல்லாம் இருக்காங்க, கனடால எல்லாம் இருக்காங்க. எல்லா சொந்தக்காரங்க வந்தாலும் செய்து கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சோ யார் மெஜாரிட்டி லைக் பண்றாங்களோ அப்ப எல்லாருக்கும் இதுதான் பிடிச்சது. சோ அப்ப அதே கண்டினியூ பண்றோம். அதே கம்பெனில தான் இப்ப 25 வருஷமா வாங்குறோம். சோ இப்போ வந்து நீங்க ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்றீங்க உங்களோட எல்லா சமையலுக்கும்? ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்றீங்க? இல்ல, only grill மட்டும். கிரில்ல மட்டும். ஓகே ஓகே. தோசைக்கு மட்டும். எல்லாத்துக்கும் கோயிந்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. ஆமா, தோசைக்கு மட்டும் பயங்கர எக்ஸ்பென்சிவ். பட் சேம் கம்பெனி தான் யூஸ் பண்றோம். நான் மாத்திரையில அதே மாதிரி அந்த ஒரு குஜராத்தி சப்ளையர் தான் இருக்காரு எங்களுக்கு, சவுத் இந்தியன் சப்ளையர். அவர் குஜராத்தி, பட் ஹீஸ் த ஒன் ஹூ பிரிங் சவுத் இந்தியால இருந்து ஆர்கானிக் உருதால். அப்ப அவர்கிட்டே தான் 25 வருஷமா வாங்குறோம். ஓ அப்படியா? ஓகே குட். அந்த ஹோல் ஒன் அரிசியும் எல்லா ப்ரொவிஷன்ஸ் அவர்கிட்ட. ஓகே, பயங்கரமா இருக்காங்க. நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க இங்க. அவங்கதான் இந்த ஹோல்சேல் பிசினஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க கிட்டே தான் நாங்க தொடர்ந்து வாங்குவோம்.
அது நல்ல என்ன பல்கா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுப்பாங்க. ஸோ மற்ற ஐட்டம் அந்த பிளேட்ஸ்கள் வெஜிடபிள்ஸ் அதுகள் கொஞ்சம் ஆர்கானிக் மார்க்கெட்ல வாங்குவோம். என்னோட 2-3 வெள்ளைக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபார்மிங் பண்றாங்க அப்ஸ்டேட் நியூயார்க். வேற கிரீன் ஹவுஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கிரீன் ஹவுஸ் அவங்கள்ட்டையும் வாங்குவோம். ஸோ அவங்களுக்கு நாங்க சில ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். சாப்பாட்டை கொடுத்துட்டு சாமான் வாங்குவோம். பார்ட்டர் சிஸ்டம். பலமான ஸ்டைல். பண்டமாற்றம். எஸ். அது சும்மா ஃபன் மாதிரி பண்ணோம். இப்ப அந்த பொண்ணு வந்தா அவ பே பண்ண மாட்டாங்க, நாங்க அவங்களுக்கு பே பண்றது இல்ல. ஷீ பிரிங்ஸ் அவங்க என்ன தேவையோ சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அவங்க செம்ம ஸ்பைசி சாப்பிடுவாங்க. இதுதான் அடுத்தது நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி உங்களோட ஸ்பைஸ் லெவல் எப்படி நீங்க கேட்பீங்க ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டங்க? இப்ப அதெல்லாம் சிவனோட அருள். என்ன ஒரு முகத்தை பார்த்தா தெரியும் இவங்க எவ்வளவு ஸ்பைசி சாப்பிடுவாங்கன்னு. அதுக்கேத்த மாதிரி கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி பண்ணி கொடுப்போம். பட் நாங்க இப்ப நீங்க வந்து ஒரு வெரி ஸ்பைசி சொன்னா கூட உங்க முகத்தையும் கண்ணையும் பார்த்தா தெரியும் எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கலாம்னு. அந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு ஏத்த மாதிரியா அதுக்கு ஆமா அதுக்கேத்த மாதிரி தரும். நீங்க சாப்பிட்டு போய் அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகக்கூடாது இல்ல. இது வரைக்கும் எங்க காட்டுல சாப்பிட்டு யாருக்கும் ஒண்ணும் ஆகல. லோயஸ் மாதிரி எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இந்த லோஸ் முன்னாடி விஐபி எல்லாம் வந்து நின்று சாப்பிடுற இடம் ஒரே இடம் என்ன நியூயார்க் வந்த. அவங்க வேற லைன்ல நிப்பாங்க கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. சில பேர் என்ன அவங்க இந்த இதாயிடும் இல்ல 1 hour வெயிட் பண்ண பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர் எல்லாம் வருவாங்க. நிறைய கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாரும் லைன்ல நின்னுதான் வாங்குவாங்க. சில பேரை நாங்க கூப்பிட்டு கொடுத்துடுவோம். அவங்களுக்கு நிறைய லைன்ல நிக்க முடியாது இல்ல. பேண்டமிக் டைம்ல எல்லாம் நாங்க நிறைய ஆம்புலன்ஸ் ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் இன்னும் லைன். அவங்க வந்து அப்படியே சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவாங்க. அது அங்க என்ன கூட எஜுகேட்டட் பீப்புள் தான் லைன்ல நிப்பாங்க. தோசை அண்டர்ஸ்டாண்டபிள். மற்ற குழந்தையோட வந்து சின்ன சின்ன குழந்தையோட வந்திருந்தா நாங்க கூப்பிட்டு முன்னாடியே கொடுத்துடுவோம். ரொம்ப வயசானவங்க பேஷண்ட் எல்லாம் வருவாங்க. சிலர் டாக்டர் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. போயிட்டு இங்க சாப்பிட்டு நீ உண்டு வருத்தங்களுக்கு எல்லாம் இது நல்ல சாப்பாடு வெள்ளைக்காரன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. தமிழ்ல அன்பு கலந்த சாப்பாடு உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. நீங்க போய் பாருங்க உலகத்துல எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நீங்க வந்து தமிழ் சாப்பாடு சாப்பிட்டாதான் உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஊரு இட்லி தோசை சாப்பிடுற மாதிரி அது கையால் அடிச்சு சாப்பிட்டாதான் அவரு சாப்பாடு. கிடையாது. கொஞ்சம் ஈகோ கான்சியன்ஸ் மாதிரி கேட்போம் நாங்க எல்லாருக்கும். சில பேருக்கு பிடிக்காது. பட் நாங்க எங்க இது சொல்லணும் தானே. சோ நாங்க அப்ப நான் அவங்க கோவிக்காத மாதிரி சொல்லுவேன். நீங்க யங் ஆளுங்க ஆல்ரெடி நிறைய பேர் பாலாக்கிட்டாங்க. நீங்க மென்மேலும் பாலாக்காம முடிஞ்ச வரைக்கும் கையில சாப்பிடுங்க, பிளாஸ்டிக் பண்ணாதீங்க. அப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நான் என்ன இது செய்ய போறேன்னு சொன்னா இப்ப தனியா சாப்பாடு இல்லை. இப்ப தமிழ்நாட்டு கலாச்சாரம் நாங்க எப்படி வாழ்ந்தோம், நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி இது சொல்லி கொடுத்தோம். வெள்ளைக்காரனுக்கு எல்லாம் புரியாது தானே. என்ன புதினா ஸ்டார்டிங்ல வந்து வெள்ளைக்காரன் போய் இந்தியனை கூட்டிட்டு வருவான். இங்க இந்தியன் சாப்பாடு இருக்கு வா சாப்பிடுன்னு. அதனாலதான் எனக்கு ஆமா தமிழ் சங்கம் எல்லாம் கூப்பிட்டு நிறைய அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. நிறைய அவார்ட்ஸ். அதை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்ப முடியுமா? எல்லாம் அனுப்பினா உங்க வாட்ஸ்அப்பே ஃபுல் ஆயிடும். ஓகே. அப்புறம் எவ்வளவு என்னெல்லாம் யாரெல்லாம் செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க? நல்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்களா? ஆமா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஈவன் நாங்க இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் பில் கிளின்டனுக்கே தோசை ஆஃபர் பண்ணிருக்கோம். அவரோட பொண்ணு வந்து வீகன் தானே. சோ ஹி நோ காலேஜ் தோசையை பற்றி நிறைய நாலேஜ் இருக்கு. அவர் என்வாயு மீட்டிங்குக்கு வந்தாரு காலேஜுக்கு. சோ அவர் அவங்க பாடி கார்டு சொன்னாங்க அவர் சாப்பிட முடியாது, என்ன தாங்க வந்து என்னோட இருக்கணுமா 3 நாளைக்கு. அம்மையில எப்படி பண்றோம். அவர் சாப்பிட முன்னாடி 3 டேஸுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்னோட இருந்து அவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்க முடியும். ஒபாமாக்கும் அவருக்கு 2 பேருக்கும்
கொடுத்தீங்களா? இல்ல நீங்க வி ஆஃபர்ட் பட் தே வாண்டட் டு டேக் இட், தி பாடி கார்ட்ஸ் விடல. ரொம்ப விஐபி ஆயினா அதான் ப்ராப்ளம். ரொம்ப ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஆமா, சோ அதனாலதான் நான் சிம்பிளா இருக்கேன். ஐயோ, ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். அவர் எங்களோட நின்னு பேசினார், அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பில் கிளின்டன் அண்ட் ஒபாமா 2 பேரும். போட்டோவே கொடுக்கலையே நீங்க? போட்டோ எல்லாம் எடுக்கல நாங்க. என்ன அது, நான் வேற பயங்கர பிஸி, 100 பேர் லைன்ல நிக்கிறாங்க என்னோட லைன். அத பார்த்து அவர் நின்றாரு. அவர் நின்று இப்ப 2008 நின்றாரு. அப்ப அவர் 2 பேரும் நடந்து வந்தாங்க வெண்வாயுவால பாடிகார்டு லைனை பார்த்துட்டு அவங்க நின்னாங்க. என்னத்துக்கு இந்த லைன் தான் போட்டை வாசிச்சா என்வாய் தோசை சவுத் இந்தியன். அதாலதான் அவங்க அதுல நின்னு பேசினாங்க. 2 நிமிஷம் நின்னாங்க, எல்லா லைன்ல நின்று எல்லாம் கை தட்டி. சூப்பருங்க. அதை விட பெருமை வேற என்ன வேணும்? இல்ல நிக்க வச்சுட்டோம்ல அவரு. ஒரு தமிழன யுஎஸ்ஏ பிரசிடென்ட் நிக்க வச்சுட்டாங்க இல்லையா? சாப்பாடு அவருக்கு விருப்பம் சாப்பிட அவங்க விட மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆமா, கரெக்ட். கனடா அவார்ட் வாங்க வந்த டைம்ல கூட இவருக்கு யாரு உங்க பிரசிடென்ட், ஆமா அவருக்கு ஆஃபர் பண்ணிருந்தோம். சோ அவர் சொன்னாரு ஐ வில் கம் டு நியூயார்க். ஓகே. எங்க இப்ப ஆக்சுவலா இங்க கனடாக்கு எதுக்கு வந்திருந்தீங்க? கனடா அவரோட அவார்ட் வாங்கினேன் நான் வந்து மான்ட்ரியால்ல கொடுத்தாரு. அவங்க தமிழ் ஆளுங்க நிறைய ஒரு 40 மினிஸ்டர்ஸ் கிட்ட வந்திருந்தாங்க. நான் ஒரு ஆள் தான் நியூயார்க்ல இருந்து வந்திருந்தேன். நிறைய தமிழ் ஆளுங்க, மூவி ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க. மான்ட்ரியல்கா? இல்ல இங்க இந்த நியூயார்க் தோசை காட்டுக்கு வந்திருக்காங்க. தோசைக்கா அந்த மாதிரி யாரே வந்திருக்காங்க? தமிழ் ஆளு நிறைய பேர் தமிழ் ஆட்கள் வந்திருக்காங்க. அவர் அந்த சூப்பர் சிங்கர் மாங்கப்பா வந்திருக்காரு. ஆமா, டிஜே பிளாக் வந்திருக்காரு. எனக்கு இங்க அந்த தமிழ் சங்கத்துல அவார்ட் கொடுக்கல அரவிந்த சாமி கிட்ட இந்த அவார்ட் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர் சிவமணி தெரியுமா உங்களுக்கு? ட்ரம்மர். அவர் எப்ப நியூயார்க் இங்க ப்ரோக்ராம் வந்தா என்னோட காட்ல வந்து ட்ரம் பிளே பண்ணுவாரு. காட்ல வெள்ளக்காரங்க எல்லாம் புலம்புவாங்க, யார் ராய்வன். அவர் லைன்ல நிக்கிறவங்க எல்லாம் பாப்பாங்க. அவர் வந்துட்டு அவரும் பெரிய ஒரு சிவபக்தன். அவரு ரொம்ப ரெஸ்பெக்ட் ஆனவர். அவர் ஒரு சைனீஸ் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எப்ப அவர் நியூயார்க் வந்தாலும் என்ன வந்து பாத்துட்டு போவாரு. அப்ப நான் கேட்பேன் என்ன சாப்பிடுறீங்கன்னு. நீங்க என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன். அவர் போட்டு கொடுப்போம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்ன பார்த்தா சந்தோஷம், எனக்கு அவரை பார்த்தா சந்தோஷம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர்? நாங்க வந்து இப்ப என்னன்னா ஒரு 3 மணிக்கு என்னோட டெய்லி லைஃப் லைன் வந்து காலையில ஒரு 2:45 3 கிளம்பி சாமி எல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் யோகா பண்ணிட்டு அப்புறம் போய் சமையல் ஆரம்பிப்போம். சோ அங்க டைமிங் வந்து 11 to 3. 11 மணிக்கு ஆரம்பிப்போம். பட் நாங்க முன்னாடியே செட்டப் பண்ணிடுவோம். ஒரு 10 o'clock. நிறைய ஒர்க்கர்ஸ் லைன்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாதவங்க எல்லாம் காலையில வந்துடுவாங்க. அப்படி எடுத்துட்டு போய் அவங்க 1:32க்கு மெயின் ஃபுட் எல்லாம் தீர ஆரம்பிச்சிடும். ஸ்டாப் பண்ணாது. லைன் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ஸ்டாப் பண்ணாது. அப்புறம் நாங்க எப்ப ஸ்டாப் பண்றோமோ அப்பதான் ஸ்டாப். அப்ப 11 to 3. பட் பெட்டர் டு கம் பிட்வீன் 10:30 and 12:30. அதுக்கப்புறம்னா என்ன இருக்கு சாப்பாடு என்ன மிச்சம் இருக்கோ அதான் கொடுப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சாம்பார், எக்ஸ்ட்ரா சட்னி எல்லாம் கிடையாது. சில பேருக்கு லாஸ்ட் டைம்ல வந்து சட்னி சாம்பார் இல்லாம தான் தோசை கிடைக்கும். 2:45க்கு அப்புறம் சாப்பாடுக்கு வாங்குறவங்களுக்கு பெருசா கிடைக்காது சட்னி சாம்பார். சாப்பிடுவாங்க. அது ஒண்ணுமே இல்லாம நல்லா இருக்கும். சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுப்போம். பொட்டேட்டோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பொடி வச்சுட்டு தோசையை ரோல் பண்ணி கட் பண்ணி கொடுப்போம். இப்ப சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டு நடந்தே போகலாம். எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ப்ரொஃபசர் இருக்காங்க. அவங்க லோ ப்ரொஃபசர். அவங்களுக்கு லைன்ல நிக்க பிடிக்காது. மற்றது உடம்பு ஃபெட்டாவும் பிடிக்காது. சோ அவங்க எப்பயுமே லைன்ல நிக்க மாட்டாங்க. ஒரு 12 இயர்ஸ் வர்றாங்க.
ம். அவங்களுக்கு 12 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் நான் ப்ரௌன் பேக் தோசை பண்ணி கொடுத்தேன். எல்லாம் அது ஒலிவ் ஆயில் என்னது அது? தோசையிலேயே பொடி எல்லாம் போட்டு ஒலிவ் ஆயில் எல்லாம் விட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்பைசி போட்டுட்டு ஓகே. ரோல் பண்ணிட்டு அப்படியே ரவுண்டா ஆ, ஆ. பீரங்கி மாதிரி ரோல் பண்ணிட்டு ஓ, ப்ரௌன் பேக்ல வச்சுட்டு ஒரு நாப்கினை வச்சுட்டு அவட்ட கொடுத்தா அவ அப்படியே சாப்பிட்டுட்டு போவா. ஓகே. பார்த்தா பீரங்கி மாதிரி இருக்கும். ம், ம், ம். ஓகே. ஃபைன். குழந்தையில இருந்து எப்படி வளர்ந்தோம், எப்படி வந்தது விஷயம் சொல்ல முடியும். அது நான் லாட்டரி கிரீன் கார்டு விசால தான் யூஎஸ்க்கு வந்தேன். நான் ரெஃப்யூஜியா வரல. ம். செலக்டட் பை த யூஎஸ் கவர்மெண்ட் நேஷனல் விசா சென்ட்ரலால செலக்ட் ஓகே. கிரீன் கார்டோட தான் இங்க அமெரிக்காவுக்கு வந்து ரைட் ஓ, நவ கிரீன் கார்டோட வரலாமா அந்த மாதிரி ஆமா. அமெரிக்காக்கு? லாட்டரி கிரீன் கார்டு விசா ப்ரோக்ராம் இந்தியாவுக்கு இல்ல, இலங்கைக்கு இருக்கு. ஆ, அப்படியா? ஸ்ரீலங்கா ஓகே. நேஷனல் புதுசா கேக்குறேன். ஓகே, எனக்கு தெரியாது அது. ஆமா, நேஷனல் விசா சென்டர்ல இருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே. டேலண்டட் பீப்புளை செலக்ட் பண்ணி they will ம். take it to their country. ஓ, அப்படி. ஆமா, ஓகே, ஓகே. qualified people and talent என்ன talent இருக்கு அப்ப yeah. சரி, இப்போ நீங்க தோசா மேன இல்லனா என்னவா இருக்கீங்க? அது சொல்ல முடியாது. என்ன தோசை வேணா நான் வேற வேலை பிகாஸ் அமெரிக்காக்கு வந்ததுக்கு அப்புறம் I would like want to do anything to survive, you know. That's why I start my ஓகே. third day I start my construction work without experience. So அப்ப அதுல போயிட்டு நான் எந்த தொழில் பண்றோமோ அதுல ஃபுல்லா இறங்கணும், இல்லாட்டி அது Okay. பண்ண முடியாது. ஸோ அதுல நான் ப்ரொஃபஷனல். அப்புறம் நான் கேஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சிருக்கேன், இட்டாலியன் பாஸ் லூயிஸ் பாஸுக்கு கீழே. அங்கேயும் நல்லா கட்டித்தனமா வேலை செய்தபடியா அவங்க என்ன வச்சிருந்தாங்க, நல்ல சம்பளம் தந்தாங்க, வேக்கேஷன் எல்லாம் கொடுத்தாங்க. அதுல நான் நிறைய கத்துனேன். ஓகே. காசு எல்லாம் எப்படி மோடிஃபை பண்றது, கார் மோடிஃபை, என்னோட ட்ரக்குகள் எல்லாம் பார்த்தா மோடிஃபை பண்ணி தான் இருக்கும். ஓ, ஸ்ரீலங்காலே ஓகே. நான் ரேஸ் எல்லாம் ஓடி இருக்கிறேன், மோட்டார் சைக்கிள் ரேஸ் எல்லாம். அப்படியா? ஆமா. ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க ரேஸ் ஓட வேண்டாம்னு, அதோட நிப்பாட்டி. ஓ, ஓகே. ஓகே. ஸ்போர்ட்ஸ் தானே செய்வோம், இப்ப ஸ்விம்மிங் ஆமா. எல்லாம் பண்ணுவோம். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், தண்ணியில. அப்படியா? ஆ. பட் அதெல்லாம் விட்டு இப்ப தோசை மேன் ஆயிட்டீங்க. ஆமா, மக்களுக்கு பிடிச்சிருக்கு. சோ அவங்க ரொம்ப விரும்புறாங்க. அதனாலதான் நான் எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு நீ பெரிய ரெஸ்டாரண்ட் பண்ணல, பெரிய பெரிய இது பண்ணலாமே, நிறைய நேத்து கூட 100 people return without food. ஓ, ஓகே. ரொம்ப சேட், எனக்கும் கவலையா தான் இருக்கு. பட் ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நைஸ் டே இன் நியூயார்க் நேத்து. அப்படியா? ஓகே. 64 degrees நேத்து சிட்டில. ஓ, ஓகே. இதுதான் நான் கேட்கணும்னு பயங்கரமா விண்டர்லாம் வருமே, அங்க நின்னு அந்த லைன்ல நின்னு எல்லாம் வாங்குறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களா? அந்த டைம்ல நீங்க என்ன ஆமா, பண்ணுவீங்க? மழை பெஞ்சாலும் நிப்பாங்க கொடை இல்லாம. அந்த டைம்லாம் கூட பண்ணுவீங்க நீங்க? ஆமா, அவங்க நின்னா நான் நிக்கத்தானே வேணும். ஓ, ஓ. அப்ப இவங்க வீட்ல இருந்து போன் பண்ணி கேட்பாங்க, ரொம்ப குளிருது, காத்தடிக்குது, மழை பெய்யுது, வரலையா? மக்கள் போனாதான் வர முடியும். அப்ப எல்லாம் கேட்பாங்க, அந்த லைன்ல நிக்கிறவங்களும் கேட்பாங்க, நீ சாப்பிடலையா, அந்த நேரத்துல தோசை பண்ணி இருக்க. பட் 2.5 hours நிக்கிறவங்க நோட் பண்ணுவாங்க தானே. ஓகே. லைன்ல நிக்கிறவனுக்கு என்ன தெரியும், அங்க இருந்து பாப்பாங்க. அப்ப நான் ஸ்டாப்பா பண்ணிட்டு இருக்காரு, கேட்பாங்க. நான் சொன்ன, உங்களுக்கு எல்லாம் தந்ததுக்கு பிறகுதான் நாங்க சாப்பிடுறது. ஹெல்ப் பண்றவங்களுக்கு அதெல்லாம் கடவுளோட அருள், அப்படியே பழகிடுச்சு. லவ்வா பண்ணைக்குள்ள விளங்காது ஒன்று, பண்ணக்குள்ள அதெல்லாம் மக்கள் ஆதரவா நிக்கிறாங்க தானே. அப்ப அவங்க பேசுவாங்க. சோ அவங்களோட அன்பா பேசி நிறைய பேர் வந்து கதைக்கிறதுக்காகவே வருவாங்க, வேற வேற ஊர்ல இருந்து வந்து பார்த்து சாப்பிடாட்டி கூட பார்த்து படம் எடுத்துட்டு போனா காணுங்க. ஓகே. சோ விண்டர்லயும் கண்டினியூஸா நீங்க இருக்கீங்க? விண்டர்ல இப்படி ரொம்ப கூட்டம் இருக்காது. ரெகுலரா வர்றவங்க வருவாங்க, அவங்க கேட்கவே தேவையில்லை. அவங்க வந்த உடனே நான் அவங்க வர்ற தூரத்துல வரைக்கே அவங்கள தோசை கிரில்ல போட்டுடும். ஓ, உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன ஆமா, அவங்க கேக்குறாங்க, என்ன ரெகுலர். சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து நாங்க வந்து மத்த பிசினஸ் மாதிரி இல்லை. என்னோட பிசினஸ் வந்து மெயின்லி வந்து ஃபேன் கிளப் பேஸ். ஃபேன் கிளப் மெம்பர்ஸுக்கு சாப்பாடு கொடுத்தாலே என்னோட பில்லை நான் பே பண்ணிட்டு சேஃபா இருக்க முடியும்.
வாவ். அதை விட ஒரு 30-40 எக்ஸ்ட்ரா லஞ்ச் வித்தா எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு வரும். ஓகே. இதுதான் உங்களுக்கு சொல்றது. அப்ப அதால நாங்க வந்து குவாலிட்டியா பண்ணிட்டு எவ்ரிடே வி ரன் அவுட் ஆஃப் ஃபுட். ஓகே. மிச்சம் வந்து மிஞ்சினா அது ஹோம்லெஸ் பீப்புள் கூப்பிட்டு கொடுப்போம். மழை பெய்யுது, கொஞ்சம் வெதர் பேடுன்னா நீங்க அப்போத கேட்டீங்க தானே என்ன எவ்வளவு பண்ணுவோம், எவ்வளவு ஒரு நாளைக்கு பண்ணுவோம்னு. நீங்க நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் வெதர் காலையில சூப்பரா இருக்கும், மத்தியானம் குளிரும், திருப்பி தான் இருக்கும். சோ சொல்ல முடியாது. வந்து மெட்டது ஈகோ கான்சியஸ் தான். நாங்க வந்து சூரிய சக்தியில தான் வேலை செய்யறது. சூரியன் இருக்க வேலை, சூரியன் வீட்டுக்கு போயிடுவோம். நைட்ல நிக்க மாட்டோம். எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் நிக்க மாட்டோம். 11 to 3 தான். இப்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு? எனக்கு நிறைய குக்கிங் வந்து நான் மட்டும்தான், சமையல் நான் தான். எனக்கு ஹெல்பர்ஸ் வந்து எப்படின்னு சொன்னா ஹெல்பர்ஸ் இருக்காங்க, கிச்சன்ல இருக்காங்க, அங்கேயும் ஒருத்தர் இருக்காரு. அவங்க வந்து லோடிங் அன்லோடிங் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கிளீனிங் ஹெல்ப் பண்ணுவாங்க. கிச்சன்லயும் அதே மாதிரி பாத்திரம் எல்லாம் சமைக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவுற, டிஷ் வாஷிங், லோடிங் அன்லோடிங், அந்த வேலை. என்ன இப்ப இந்த சாப்பாடுகள் வந்து என்னன்னா குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணணும்னா நீங்களே பண்ணணும். வச்சு பண்ணீங்கன்னா குவாலிட்டி வராது, அந்த டேஸ்ட் வராது. சேம் டேஸ்ட் வராது. நீங்க போய் இப்ப இன்னைக்கு சாப்பிட்டு நீங்க போய் உங்க பசங்க இன்னும் சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு வரைக்குள்ள அதே டேஸ்ட் இருக்கணும். வேறொருத்தர் சமைச்சா டேஸ்ட் மாறிடும். அப்புறம் சமைக்கிறவர் வேற குழம்புவார் இல்ல, லைனை பார்த்துட்டு அவரும் கேட்பாரு இல்ல, லைன் ஏறிட்டே போது, சம்பளம் கொடு, அது கொடு, இது கொடு, அப்புறம் ப்ராப்ளம். நாங்க இன்னும் 2-3 காட் வச்சு பண்ணலாம் வேற வேற சிட்டில பண்ணலாம். ஆனா இந்த குவாலிட்டி வராது, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி உங்களுக்கு கிடைக்காது. தமிழ்ல சொல்றேன்னா சுத்தமா உபசரி, இந்த இது கிடைக்காது. தனியா சாப்பாடு இப்ப நீங்க சாப்பிட வரைக்குள்ள உங்களை மனச குளிர வச்சு சாப்பாடு தந்தாதான் அந்த சாப்பாட்டோட ருசி உங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு சிரிக்காம கொள்ளாம நீங்க காசு கொடுக்க இப்படின்னு தோசை உங்களுக்கு கொடுத்தா அது டேஸ்ட் இருக்கு. கரெக்ட். இல்ல நான் பார்த்தேன், நீங்க ஒவ்வொரு தடவையும் நல்லா பேசிக்கிட்டு நல்லா ஒரு சிரிச்சுக்கிட்டே தான் என்ன எவ்வளவு ஸ்பைஸ் வேணும் எல்லாம். அப்புறம் நீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட அவங்க லாங்குவேஜ் பேசுறீங்களா? அது எப்படிங்க? எல்லாம் சிவனோட அருள் தான். இல்ல அதையும் தமிழ்ல பேசுறீங்க, இங்கிலீஷ்ல பேசுறீங்க, அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ், அது என்ன லாங்குவேஜ்? சிங்களம் அதுவும் பேசுவீங்களா? கத்துக்கிட்டீங்களா எப்படி? ஆமா, இங்க நியூயார்க் ஸ்ரீலங்காலே 4 லாங்குவேஜ் பேசுவோம். தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் அண்ட் லிட்டில் பிட் இட்டாலியன் பேசுவோம். அது அங்க வந்து டைவிங்ல நிறைய வெள்ளக்காரங்க வருவாங்க. சோ அவங்களோட பேசி பழகிருச்சு. இங்க வந்து ஸ்பானிஷ் வந்து இங்க நியூயார்க்ல வந்து நிறைய ஸ்பானிஷ் ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளவு வராது. அவங்களோட ஸ்பானிஷ்லயே பேசி பேசி ஸ்பானிஷ் கத்துக்கணும். வர்ற மக்கள் வந்து நிறைய வந்த உடனே இந்தியன்ஸ் எல்லாம் ஹிந்தில பேசுவாங்க, தெலுங்குல பேசுவாங்க, கன்னடால பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க. சோ அப்ப தமிழ் நல்லா சுத்தமா தமிழ் தெரிஞ்சா எந்த பாஷையும் கற்கிறது ஈஸி. ஓகே. சோ அப்ப அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும். ஹிந்தியும் அவங்க லாங்குவேஜ் வந்து நம்ம பையன் பேசுறாங்க. பஞ்சாபி நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் இருக்காங்க, பஞ்சாபி ஆளுங்க. அவங்க உடனே பஞ்சாப்ல தான் பேசுவாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்களுக்கு என்னோட மீசை பிடிக்கும். நான் அப்ப வச்சிருந்த சைஸ்ல வல்லு பெரிய மீசு. வந்தோடனே அது படம் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் இப்ப கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். முன்னாடி வல்லு பெரிய மீசை. பழைய படம் நீங்க ஆன்லைன்ல பாக்கலாம். அவங்க கேட்பாங்க நீ பஞ்சாபா? நான் இல்ல, அவங்க பாஷை கதை கேட்க அதே ஆக்ஷன் கதைச்சா அவங்களுக்கு பிடிக்கும்ல. என்னன்னா மக்களோட சந்தோஷமா சாப்பிட்டாதான் அந்த சாப்பாட்டு தங்கும் உங்களோட மனசுல. என்னைக்கும் வந்த மாற நிறைய சில நேரம் சில பேர் சாப்பிட்டு வந்து சொல்லுவாங்க. ஒரு வெள்ளைக்கார வயசானவங்க இருக்காங்க, அவங்க இப்ப இறந்துட்டாங்க. அவங்க நெடுக வந்து சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப, அவங்க இறந்தது எனக்கு ரொம்ப சேடு. 17 years சப்போர்ட்டர்.
அவங்க சொல்லுவாங்க கடவுள் வந்து நீ சாக முதல் என்ன சாப்பாடு உனக்கு கேட்டா நான் உன்னோட சாப்பாட்டை தான் சொல்லுவேன். ஐயோ லைன்ல நிக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாவாங்க, என்ன வெள்ளைக்காரன் வந்து ஹிந்தி சொல்றான். அவங்க ஒரிஜினலி வந்து இட்டாலியன். அவங்க ஓகே ரொம்ப நல்ல சூப்பர் அவங்க என்ன பத்தி போயிட்டு எல்லாம் எழுதி இருக்காங்க. ஓகே சூப்பர்ங்க. சரி, உங்க லைஃப்லயே ரொம்ப 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 மறக்க முடியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம்னா அது எதை சொல்வீங்க? மறக்க முடியாத சம்பவம்னா ஏதாவது ஒண்ணு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சந்தோஷம்னா என்னோட வைஃப் சந்தோஷம், என்னோட பொண்ணு சந்தோஷம், இப்ப என்னோட பேத்தி 4 வயசு. கரண்ட் சந்தோஷம்னு சொன்னா அந்த பேத்தி தான் என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி. 4 வயசு ஆகுது அவங்களுக்கு. பேர் என்ன? தியா. தியா. ஓ அழகான பேர். அவங்களோட நல்ல ஒத்து போகும், நல்ல பாண்ட் ஆகும் எங்க 2 பேரும். ஃபைட் பண்ணுவோம், 2 பேரும் சந்தோஷமா. சரி, உங்களோட லைஃப்ல இந்த உங்க லைஃப் ஜர்னில ஃபன் ஃபேக்டர் ஏதாவது நடந்திருக்கா? நிறைய எவ்ரிடே ஃபன் தானே ஒர்க்ல. எவ்ரிடே ஃபன் தான். அந்த பார்க் தானே, அவுட் சைட் தானே. சோ எவ்ரிடே ரொம்ப பலவிதமான மக்களை பார்க்கலாம். அதுவும் ஸ்பெஷலி வாஷிங்டன் ஸ்கொயர் பார்க்னா சொல்லவே தேவையில்லை, நியூயார்க் சிட்டி. ஆமா, எப்பவுமே ஃபன் தான் அங்க. என்னோட பார்க்ல நிறைய இது நடக்கும். சோ எவ்ரிடே ஒவ்வொரு ஒரு சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கும். ஏதாவது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சம்பவம் சொல்லுங்க பாப்போம். எங்க அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் 2008ல மறக்க முடியாத சம்பவம்னா 2006ல ஒரு அந்த ஒபாமா பிரசிடென்ட் ஆகிறதுக்காக ஒரு மக்கள் கூடியிருந்தாங்க. அப்படி ஒரு மக்களை நான் இந்த வாழ்க்கையில நான் காணிது. அப்படி ஒரு எந்த இதுலயுமே நான் சந்திக்கல. எத்தனையோ பல கோடி மக்கள் மரத்துல எல்லாம் இருந்தாங்க, பில்டிங்ல. ஒருத்தராலையுமே ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு. எனக்கு விஐபி டிக்கெட் கொடுத்திருந்தாங்க. பட் நான் என்னோட ஃபேன்ஸோடைய தூரம் நின்று தான் பார்த்தேன். கொடுத்திருந்தா ஸ்டேஜ்ல போய் அவரை மீட் பண்றதுக்கு. அப்ப போயிருந்திருக்கலாம்ல. ஃபேன்ஸ் தானே முக்கியம். அவரை விட அவர் சும்மா ஒரு காய் சொல்லிட்டு அவர் போயிட்டு வரல, நம்மளோட இருப்பாங்க இல்ல. மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ்மேன் காலேஜ் தானே. இப்ப யங் பசங்க நிறைய வருவாங்க. என்னன்னா எவ்ரி இயர் வந்து செப்டம்பர்ல ஃபோல்ல வந்து ஃப்ரெஷ்மேன் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸோ பிரதரோ சிஸ்டரோ ஃப்ரெண்ட்ஸோ முன்னாடியே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. தோசை மேன மீட் பண்ணு, வீகன் ஃபுட், வீகன் ஆளுங்க எல்லாம் தேடி வருவாங்க. வந்து they were interested to like help me out and stuff, and during the college time undergrad 4 years அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்லி சாப்பாடு, புத்திமதி. சாப்பாடு தனியே இல்ல, புத்திமதி எப்படி வாழணும். இந்த வேற வேற ஸ்டேட், வேற வேற சிட்டில, வேற வேற நாட்டுல இருந்து வருவாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் வருவாங்க கைட் பண்ண சொல்லி தங்களை 4 இயர்ஸுக்கு. ஸோ அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், தனியா சாப்பாடு அண்டில ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி இது. ஸோ அவங்க ஒரு சீனியர் வந்து ஜூனியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போவாங்க ஃப்ரெஷ்மேன். நான் இந்த வருஷத்தோட கிராஜுவேட் பண்றேன், இது என்னோட கசின், இது என்னோட நீஸ், தான் இங்க வந்து ஃப்ரெஷ்மேனா ஜாயின் பண்றாங்க. நெக்ஸ்ட் 4 years undergrad and she wanted to help you, he wants to help you. அப்ப அவங்க காலேஜ் டைம்ல they try to save money, no. அவங்க சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீ. அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க, சும்மா கஸ்டமர்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க புதுசா. தோசைன்னா என்ன, சாப்பிடு, சாம்பார் தொட்டு சாப்பிடு, என்னென்ன வேணும் எல்லாம் ஹெல்ப் பண்ண. ஸ்கூல் நாப்கின்ஸ் எல்லாம் பாஸ் பண்ற மாதிரி. ஃபுட் டச் பண்ண மாட்டாங்க, பார்த்து ஹெல்ப். பட் அந்த வென்மோ இப்ப டிஜிட்டல் தானே, நிறைய யங் பீப்புள் டிஜிட்டல் பேமெண்ட். அப்புறம் என்ன ட்ரிங்க் இருக்கு, சாப்பாடு என்ன இருக்கு, இல்ல அந்த லைன் க்ளோஸ் பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஃபன் மாதிரி. அது அப்படி. சோ இப்ப அதாவது அந்த காலேஜ்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் உங்களோட தோசை சாப்பிடாம இருந்திருக்கவே மாட்டாங்கல்ல. எல்லாரும் வந்து டேஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னால. ரொம்ப பெரிய விஷயங்க அது. ஓ மை காட், ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர். சரி, உங்க லைஃப்லயே வந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு ஆஹா இது செஞ்சிருக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணதுண்டா?
பெருசா அப்படி என்ன ஒன்றும் இல்லை. நான் எதை செய்தாலும் விரும்பி செய்யறபடியா அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கல. குட். எதுவும் கிடையாது அந்த மாதிரி. எதுவும் செஞ்சுட்டு செயல் செய்ய முன்னாடி ஒரு யோசிச்சுட்டு விரும்பித்தான் செய்வோம். ஓகே. அதனால பெருசா அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கல. இனிமே நடக்குமோ தெரியாது. ரொம்ப அழகா பேசுறீங்க. என்ன இப்ப என்னன்னா எங்கட அப்பா சொல்லுவாரு நடுக, உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்ப எதை பத்தி நீங்க இருந்து யோசிக்க கூடாது. எது நடந்தாலும் அதை நன்மைக்கு எல்லாம் கடவுள்ல பழிய போட்டு சிவனே எண்ணிட்டு போகணுமே. சில நேரம் அது உங்களுக்கு குட்டா இருக்கலாம், நீங்க பேடா நினைக்கலாம். பேடா இருக்கும், இட் மே பி குட் ஃபார் யூ, யூனோ. அப்படி நடந்திருக்கு. எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. என்னோட கிச்சன் நான் ஒருக்கா சேஞ்ச் பண்ணேன். கிச்சன்ல வந்து அப்படி நடந்துச்சு. திடீர்னு வந்து யூஸ் பண்ணின கிச்சனை விட்டுட்டு போக சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்னடா இது இப்படி இருக்கேன், அப்ப அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுன்னு அப்ப வைஃப் சொன்னாங்க, இப்படி ஒரு அவங்க அந்த ரோட்டால போயிருக்காங்க எங்கேயோ, போயிட்டு அந்த ரோட்டால வாக் பண்ணி போயிருக்காங்க எங்கேயோ. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இங்க இப்படி ஒரு இடம் போட்டிருக்கு, போயிட்டு பேசுங்க. நான் போய் பேச அந்த ஓனர் நல்லவர், அவர் உடனே ஓகேன்னாரு. அப்ப எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தெரிஞ்சபடியா சாப்பிட்டுப்பட்டு நான் அந்த கிச்சன் தான் யூஸ் பண்ணி இருக்கோம் பாஸ்ட் 23 இயர்ஸ். அதே கிச்சன் தான். ஆமா இப்போ ஆமா சூப்பர். அப்படி நாங்க அதை எல்லாத்தையும் எங்களுக்கு நன்மையாத்தான் எடுக்கணும், தீமையா எடுக்க கூடாது. என்ன இப்ப சொல்லுங்க, என்ன இப்ப அப்பா சொன்னது வந்து உண்மையாயே ட்ரூன்னு இப்ப புரியுது. அந்த டைம்ல அந்த சின்ன வயசுல எங்களுக்கு புரியல. அதை திங்க் பண்ணி பார்த்தா ரொம்ப அவர் சொன்ன அவ்வளவு உண்மை என்று புரியுது இல்ல. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சவுத் இந்தியால போய் எல்லா பழைய சிவன் கோயில், எங்களோட பழங்கால மன்னர் மேர் கட்டின கோயில் எல்லாம் பார்த்து கும்பிடணும்னு. சோ நானும் வைஃபும் அதான் பண்ணுவோம். லீவு கிடைச்சா அங்க போயிட்டு அங்க ஃபுட் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க தெரிஞ்சவங்க. எங்க சாப்பாடு எல்லாம் டேஸ்ட் பண்ணுவோம், சாப்பிடுவோம். சோ 2 பேருமே வெஜிடேரியன் தான். அது ரொம்ப பிடிக்கும். எல்லா சிவன் கோயிலுக்கும் போயிருக்கோம், ஃபேமஸ் சிவன் கோயில் எல்லாம். இப்ப 23ஆம் ஆண்டு மறக்க முடியாத சம்பவம் அங்க இங்க போயிருந்தோம், உத்தரகேசமங்கை ராமநாதபுரம் போயிட்டு தனுஷ்கோடி, லாஸ்ட் டெம்பிள் இன் இந்தியன் டெரிட்டரி, டெம்பிள் ஆஃப் தி வேர்ல்ட். ஆமா, வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டெம்பிள் அது. ரொம்ப பிடிச்சது அது. அங்க போய் நல்ல தியானம் எல்லாம் பண்ணி நல்ல சாமி கும்பிட்டு நல்ல தரிசனம் கிடைச்சது. நாங்க போன நாள் சரியான விசேஷமான நாள். நாங்க போனது சந்தன காப்பு சாத்தி அடுத்த நாள் இதெல்லாம் கிடைச்சது. ரொம்ப பிளஸிங் கிடைச்சது. நிறைய பாட்டிமார் எல்லாம் அங்க சந்திச்சு பேசி இருந்தோம். ஒரு காலமே தெரியாது, பட் அவங்க நல்லா பேசி நல்ல அன்பா பேசினாங்க. ஒரு பாட்டி எனக்கு மறக்கவே முடியாது. எப்ப நெக்ஸ்ட் டைம் போய் அவங்கள பாக்கலாம்னு. குட். சரி, அப்புறம் நீங்க இந்த மாதிரி லீவ் இந்த மாதிரி போனீங்கன்னா இங்க என்ன ஆமா ஃபேன்ஸுக்கு எல்லாம் புரியும். இந்த NYU காலேஜ் க்ளோஸ் பண்ற டைம்ல நாங்க எல்லாம் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். இப்படி க்ளோஸ் காலேஜ் புரியும் அவங்களுக்கு. அவங்க திரும்பி வருவாங்க. நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணினா தே வில் கம். பேண்டமிக்ல அப்படிதான் ஆச்சு. பேண்டமிக்ல 6 months நாங்க டோட்டலி க்ளோஸ், எதுவுமே இல்ல. வீட்டுலதான் இருந்து வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு பொண்ணு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீட்லயே கிளீனிங் அது இது வீட்டுல கொஞ்சம் திருத்த வேலையில இருந்து அது பண்ணிட்டு அப்புறம் 6 months அப்புறம் தான் போனோம். போய் அடுத்த நாளே சோல்ட் அவுட். அடுத்த நாளே மக்கள் வந்துட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த டைம்ல ஆக்சுவலி ரைட் ஆஃப்டர் பேண்டமிக் ஐ வாண்டட் டு மென்ஷன் இன் யுவர் திங். அவங்களும் ஒரு தமிழ் கலந்தவங்க தான். இங்க அமெரிக்கால பயங்கர ஃபேமஸ். அவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல ஷோ எல்லாம் பண்றாங்க, தெரியுமா உங்களுக்கு? பத்மலட்சுமி இங்கிலீஷ் இதுல அவங்க ஃபேமஸ். இல்ல, நான் பாத்துருப்பேன், பட் அவங்க தான் அப்படிங்கிறது அந்த நேம் தெரியாது. நிறைய பாத்துட்டு இருப்போம். ஓகே, பாலக்காடு தமிழ். அவங்க அமெரிக்கால ரொம்ப வருஷமா இருக்காங்க. அவங்களோட அந்த இது அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டிருந்தாங்க டேஸ்ட் தி நேஷன் சொல்லி. இதுல நிறைய எனக்கு பேண்டமிக்ல நிறைய ஹெல்ப் ஆச்சு. அது என்ன பூஸ்ட் மாதிரி தானே. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தனியா ஃபேன் கிளப்பே நம்பி இருக்க முடியாது இல்ல. 6 மாசம் பெயிண்டிங்ல ரெண்ட்
ஓ பேண்டமிக்னா புரியாது இல்ல அவங்களுக்கு. ஆமா வீட்டுக்கு ஆமா rent, ஆமா mortgage, அது கரெக்ட். இது எல்லாம் பார்க்கணும் இல்ல, எல்லா பில்லும். Bill will stay the same, no? Because they won't have for the pandemic thing, no? அப்ப அந்த டைம்ல ஃபேன் கிளப்பும் கொஞ்சம் எல்லாம் வேற வேற ஊருக்கு, சில பேர் வீடு ஜாப் எல்லாம் காலி பண்ணி வேற அவங்க அம்மா அப்பா வீடு அப்படி போயிட்டாங்க. என்ன சிட்டில எல்லாம் ஆமா ரூம் தானே, ஆமா கரெக்ட். கூட்டமா இருப்பாங்க. சோ அந்த ஓகே. டைம்ல they want to be like ரொம்ப பெரிய இடம், நிறைய ஆபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க இந்த இதால, ஓகே. பேண்டமிக்கால. சோ அந்த டைம் உண்மையாவே அந்த தமிழ் பொண்ணோடது இது டிவி இது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. அவங்க நிறைய வெள்ளைக்காரங்க தான் அவங்களோட ஃபாலோவர்ஸ். அவங்க ஓகே ஓகே என்னோட ஃபாலோவர்ஸ் ஆயிட்டாங்க. ஓகே. இப்ப கூட ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு ஆள். அவர் பேர் அப்படி எங்களை விட சூப்பரா உச்சரிக்கிறார் அவர். வெள்ளைக்காரர் வந்து சொல்றாரு, வாட் எவர் பாத்மா லக்ஷ்மியே கிவ் மீ தட் ஒன். பாண்டிச்சேரி சொல்ல முடியல அவரால, பட் அந்த பொண்ணோட பேர் அப்படியே சொல்றாரு. லைன்ல நிக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. இப்ப தற்பொழுது வந்து நாங்க வந்து 29ஆம் ஆண்டு மட்டும் கிடைக்கும் சாப்பாடு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது ஃபியூச்சர். 2029 வரைக்கும் 2029 வரைக்கும் இப்போதைய சிட்டி இதன்படி கிடைக்கும். 2029க்கு அப்புறம் 2030க்கு அப்புறம் நியூயார்க் சிட்டி தீர்மானிச்சதுன்னா இங்க இருப்போம், இல்லைன்னா இங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒவ்வொரு 5-10 இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும் நியூயார்க் சிட்டியோட. கவர்மெண்ட் மாறுற மாதிரி தான். ஆமா, எந்த நியூ கவர்மெண்ட் வரும், எல்லாம் சேஞ்ச் பண்ணா கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து 2029 வரையும் இருப்பீங்க நீங்க? ஆமா, அது வரைக்கும் கன்ஃபார்ம்டா. அதுக்கப்புறம் திரும்ப உங்களை யாருங்க அவங்க சரி, எங்களுக்கும் உடம்புல தென்பு வேணும். இனி மக்கள் பொண்ணு பேத்தி இருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஹெல்ப் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம லைஃப நாம மாத்திக்கணும்ல. ஐயோ, நீங்க இப்படி சொல்லிடாதீங்க. 2029 வெளியும் தான் இருக்க போறோம். உங்க ஃபேன் கிளப்ஸ் எல்லாம் முன்னாடி ஒரு வீடியோலயும் இருந்துச்சு இல்ல நாங்க. அப்புறம் அந்த டைம் வந்து கவர்மெண்ட் அந்த ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிற டைம் நீங்க மர்ச்சிஸ் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். அதுல ஃபுல் என்னோட 20 மில்லியன் பீப்புளுக்கு மேல பாத்திருக்காங்க. அப்ப அதுல பாத்துட்டு சில பேர் வா தோஸ் மேன் ஸ்டில் ஹியர் என்ன இப்ப சோஷியல் மீடியா ஆக்டிவ் என்னடியா அவங்களுக்கு புரியும். முன்னாடியே சொன்னா சோ பீப்புள் வாண்ட் டு கம் மேக் தனிய இங்க அமெரிக்கால நியூயார்க்ல இருக்கிறவங்க இல்ல, உலகம் முழுக்க இருந்து வருவாங்க. அப்படி நிறைய இடத்துல இருந்து வர்றாங்க இல்ல. இடையில நான் யாராவது பெரிய செலிபிரிட்டிஸ் பேர் மென்ஷன் பண்ணாட்டி யாரும் தப்பா நினைக்க கூடாது. எல்லாரையும் சொல்ல முடியாது இல்ல, நிறைய இருக்கு. இவங்களை நான் பர்டிகுலர் மென்ஷன் பண்ணேன்னா அவங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேக்க ஒரு தமிழன் வந்து கை கொடுத்தேன்னா அந்த பாத்மா லட்சுமியை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அது அந்த டைம்ல வந்து எல்லாருமே மூளை ஒரு குழம்பி இருந்தாங்க. ஃபியூச்சர்ல இதை எப்படி எடுத்துட்டு போறது, அந்த டைம்ல அவங்களோட அந்த ஷோ வந்து கை கொடுத்துச்சு. அவங்க எப்ப என்ன ஷோ பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் என்ன மென்ஷன் பண்ணுவாங்க. எவ்ரி லிட்டில் திங் ஷி டு இஸ் லைக் பூஸ்ட், வெள்ளக்காரங்கள் நம்ம மக்கள் பெருசா அவங்கள ஃபாலோ பண்றது இல்ல. அவங்க ஹியூஜ் வெள்ளக்கார ஃபேன்ஸ் இருக்காங்க, சொல்ல முடியாத ஃபேன்ஸ். தமிழ் மக்கள் எப்படி எம்ஜிஆர் சிவாஜி அவங்க பார்த்தாங்களோ அதே மாதிரி அதை விட நிறைய ஃபேன்ஸ் இவங்களுக்கு வெள்ளக்காரங்க இருக்காங்க. உலகம் முழுக்க இருக்காங்க. இந்தியன்ஸ் கூட இருக்காங்க, நிறைய நார்த் இந்தியன்ஸ் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. இள வயசு ஆளுங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கள பாப்பாங்க நிறைய. ஒரு வாட்டி கூப்பிட்டு இருந்தாங்க என்னோட அந்த என்ன அவங்களோட ஸ்டூடியோக்கு ஒரு பெரிய ஷோ பண்றதுக்கு. அப்ப அந்த டைம் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த இங்க ஒரு ஹரிக்கேன் ஒன்று வந்துச்சு. அப்ப அந்த ஹரிக்கேனால எங்களோட கிச்சன் டேமேஜ் ஆச்சு. ஆமா, டேமேஜ் ஆனதுனால போக முடியாம போச்சு. அவங்களுக்கு சாப்பாடு அங்க அவங்க ஸ்டூடியோல வச்சு ஓபனா பண்ற மாதிரி. பட் இட்ஸ் ஓகே, அது என்ன இங்க பண்ண முடியல. பட் இட்ஸ் ஓகே. பட் ஷீ ஸ்டில் கம் அண்ட் ஈட் மை ஃபுட். நிறைய ஃபேமஸ் ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க அவங்க. இங்க அமெரிக்கன் உங்களுக்கு தெரியுமா, அலெக் போல்வன்? தெரியாமா? அவர் வருவாரு எவ்ரி வீக்.
மத்த நிறைய அங்க கிட்ட இருக்காங்க கொஞ்சம் செலிபிரிட்டி. அவங்களோட ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. சில நேரம் அவங்கள பார்த்து ஹாய் சொல்லிட்டு போவாங்க. ஓகே. அவங்க சில பேருக்கு செல்ஃபி எடுக்க பிடிக்காது. சோ அவங்க படம் ஓகே. பண்ணலாம். ஓகே. எல்லாட்ட சப்போர்ட்டும் மற்ற உங்கள மாதிரி இப்ப நிறைய பேர் ஸ்டோரி பண்ண புது புது ஆக்கள் வருவாங்க. சோ அப்படி ஆமா. போயிட்டு இருக்கு லைஃப். ஷூரா. நீங்க வேற நீங்க ஏதாவது நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரா நல்லா பேசிட்டு இருக்கீங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஐம் ரியலி சோ கிளாட் நீங்க என்னோட பாட்காஸ்ட்க்கு வந்தது. ரொம்ப சரி, இப்ப நன்றி. கடைசியா ஒரு கொஸ்டின் என்னன்னா, Sure. இப்போ உங்க லைஃப் ஜேர்னியை வச்சுட்டு வியூவர்ஸ்க்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ண, ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? வியூவர்ஸுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, படிக்கிற பிள்ளைகள் வந்து இப்ப எல்லா மக்களும் பாப்பீங்க தானே, ஸ்டூடெண்ட்ல சின்ன குழந்தையில இருந்து பெரியாக்கள் வரைக்கும் உங்களோட இதை பார்ப்பாங்க. ஸோ குழந்தைகள் மாதிரி நல்லா விளையாடி சந்தோஷமா இருக்கணும், ஒன்றையும் கவலைப்படக்கூடாது. இட வயசு ஆக்கள் வந்து படிப்புல ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த எல்லாத்தையும் விட படிப்பு தான் அவங்களுக்கு கை கொடுக்கும். இந்த அம்மா அப்பா ஒரு முடிஞ்ச வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ண முடியும். பிற்காலத்துல அந்த படிப்பு தான் அவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கும். அப்ப எவ்வளவு படிக்க முடியுமோ அம்மா அப்பாண்ட சப்போர்ட் இருக்கேக்க படிச்சு முன்னுக்கு வந்துட்டு பிறகு அவங்களுக்கு விரும்பினதை செய்யறது தான் நல்லது. எந்த தொழில் செய்தாலும் ஃபுல்லா விரும்பி மனசு இறங்கி செய்யணும். இறங்கினா வாழ்க்கையில வெற்றி அடையலாம். எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை. இன்றைக்கு எல்லாம் இருக்கும், சில பேருக்கு நாளைக்கு ஒன்றும் இருக்காது. அப்ப அதுக்காக கவலைப்படக்கூடாது. எல்லாம் போகும், எல்லாம் வரும், எதுவுமே நிரந்தரம் இல்லை. சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. ஓகே வியூவர்ஸ், பாத்தீங்களா எவ்வளவு அழகா பேசுறாரு தோசா மேன். நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நியூயார்க் தோசா மேன், உங்களுக்கு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். அவரு தான் இப்ப அவரோட லைஃப் ஜர்னியை சூப்பரா அழகா நம்மளுக்கு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் சொன்னது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு நிமிஷமும் நிரந்தரம் இல்லை. இது வந்து எப்பயுமே எல்லாமே மாறும். எல்லாம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து அந்தந்த டைமுக்கு எப்படி ஸ்டூடெண்டா இருக்கணுமோ, எப்படி விளையாடணும் அந்த டைமுக்கு விளையாடுங்க, படிக்கிறது படிங்க, எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி குட். அதான் அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆக உங்களை பார்த்தது, உங்களை மீட் பண்ணது. இன்னும் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, உங்க தோசைய நான் சாப்பிடாம வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வரேன். கண்டிப்பா நான் அங்க வந்து தோசையை சாப்பிடுறேன். நீங்க எத்தனை தோசை வச்சிருக்கீங்களோ அத்தனை தோசையும் நான் டேஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஃபுட் பிளாக் வேற வச்சிருக்கேன். ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணினது. வாங்க, முன்னாடியே போன் பண்ணி சொல்லிட்டு வாங்க. ஓகேங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட இதுகளும் தொடர்ந்து வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். சந்தோஷம், அப்படி சிரிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி சந்தோஷம். ஓகே, பாய். நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.